information is well. மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உமன் வந்து கன்சீவாக இருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, குழந்தை உண்டாயிருக்காங்க. அவங்க பிளட் குரூப்பு, அந்த லேடியோட பிளட் குரூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், அதாவது ஏ நெகட்டிவ். அந்த ஹஸ்பண்டோட பிளட் குரூப் வந்து ஏ பாசிட்டிவ். இப்போ இந்த குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ பாசிட்டிவ் வந்திருக்குன்னு வச்சுப்போம். அதுதான் வரணும்னு கட்டாயம் கிடையாது. ஒருவேளை வந்திருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா பெரிய பிரச்சனைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து நெகட்டிவ் பிளட் குரூப்பு, பிள்ளைக்கு வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப்பு. அப்போ இப்போ என்ன ஆகும்னா அம்மாவோட நெகட்டிவ் பிளட் குரூப்பு வந்து குழந்தையோட பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்குல்லையே அதுக்கு எதிராட்டு ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி அதை அழிக்க பார்க்கும். இப்போ குழந்தைக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அது வந்து ரொம்ப ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகாது, அதுக்கு டைம் எடுக்கும். அதனால குழந்தை வந்து எஸ்கேப் ஆகிடும். ஆனால் ரெண்டாவது அவங்க கன்சீவாக இருக்கும்போதும் அதே மாதிரியே பாசிட்டிவ் பிளட் குரூப்பில் உள்ள பையனோ பொண்ணோ கருவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அகைன்ஸ்டாக வேலை செய்யும். அதுக்காக தான் இந்த மாதிரி நெகட்டிவ் குரூப் உள்ள பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த அப்புறமா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்க. அது கண்டிப்பாக போடணும் இந்த இன்ஜெக்ஷன். டாக்டர் உங்களை சொல்லியிருப்பாங்க, உங்களை பல பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். இதே இது அம்மா பாசிட்டிவாக இருந்து பிள்ளைங்க நெகட்டிவ்னு அது பிரச்சனை கிடையாது. இப்போவுமே அந்த நெகட்டிவ் தான் மோசமானது. ஆன்டிபாடிஸை பாசிட்டிவ் எதிராக வந்து ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.